சரி, விஷ்ணு பேசுகிறார். நீதிமன்றம் கோர்ட்டுக்கு கணக்கு கொடுக்காரு. தெக்குப்பாளையம், ராஜபாளையம், சிலிவுத்தூர், மதுரை, இந்த 3 கணக்கில் ஒரு கணக்கு கொடுக்காரு. இதை கணக்கு எடுக்க நீதிமன்றம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் டெல்லி வரைக்கும். இதுதான் கணக்கு. இந்த 2ஆம் நம்பராக பில்டிங்கை பூரா போடுதான். எல்லாம் 2ஆம் நம்பர் தான். நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, நீதி அரசர் போடுதார். சர்ச்சு இந்த கணக்கு எழுதி தூக்கி எறிஞ்சிட்டார். கணக்கை விட்டுறா அப்படின்ட்டார். 2ஆம் நம்பர் அப்படின்னா கம்பினா பில்டிங்கு கட்டுதான்ல அந்த கம்பி கணக்கு 2ஆம் நம்பராக தயாரிக்கான் 1. அடுத்தாப்பில் மலைகளை உடைச்சி சிமெண்ட்டு தயாரிக்கான் 2. அடுத்தாப்பில் லைட்டு பழுப்பு கிழுப்பு போடணுங்கிறது தயாரிக்கான் 3. அப்போ இந்த 3 கணக்கு வயரு எல்லாம் தயாரிக்கானா எல்லாம் 2ஆம் நம்பர். இது 2ஆம் நம்பர் போட்டார் கணக்கு. இதை கணக்கு கம்பெனியை பூரா சிட்டி கிராமத்தில் விற்பான். கூவை மாதிரி குத்த வச்சு கடைகளை கட்டி, என் பொண்டாட்டி காலை இப்படி மேலே மாற தூக்குதா, நான் இப்படி மேலே மாற தூக்குதேன், என் பிள்ளைய ஒரு 3 பிள்ளைய இருக்குது நான் வச்சு வளர்க்கேன், அதை நான் காலை வச்சு தூக்குதேன், நான் ஜிஎஸ்டி வரி போட்டு வாங்குதேன், ஜிஎஸ்டி வரி போட்டு நான் விற்கோம்னு சொல்லி கவர்மெண்ட்டுன்னு வச்சு அந்த டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நாசம் பண்ணுதான். தமிழ்நாடு மாநில அரசு நாசம் பண்ணுதான், மத்திய அரசு நாசம் பண்ணுதான். புரியுதா? அந்த ஜிஎஸ்டி வரியில் கணக்கு உள்ளே வந்துச்சுன்னா அப்படியே ஒரு பக்கம் தோலை உரிச்சிடுவார். எனக்கு நீ என்னடா உனக்கு உயிர் வாழறதுக்கு என்ன? அந்த ஒரே கேள்வி. விவசாயம் இருந்ததை பூரா விற்றுட்டு போய் கடைக்காட்டுகளை போட்டு 2ஆம் நம்பராக கடையை பூரா கட்டி வச்சு ஆடுதான். அப்போ அந்த கணக்கு பூட்டணும். அப்போ அந்த கடைகளை பூரா நம்ம பூட்டிடுவார். எல்லா கடையும் பூட்டினோடனே அந்த கணக்கு பூட்டுப்பட்டு போவோம். அப்போ கணக்கு நீதிமன்றத்திலேருந்து ஐயா உட்காந்து கணக்கு எடுக்கல, உள்ள வரிசைக்கா தூக்குவார். குடும்பமே தூக்குவார். குடும்பம் வாரிசு வரைக்கும் தூக்கி கொண்டு வருவார். இம்முட்டி நண்டு கணக்காக கிடந்தாலும் தூக்கிட்டு வா அப்படிம்பார். இது கணக்கு சட்டு முடிப்பாங்க. 30 இராணுவம் வானரப்படை நிற்கையில் எல்லா கணக்கும் ஒண்டிச்சிருவார். ஒரு கிராமத்தை ஒரே நாளில் கூட முடிப்பார். அது கடவுளால் தான் முடியும். சிட்டி 2 நாளில் முடிச்சிருவார். அது கடவுளால் தான் முடியும். அப்போ தான் தரன்னு ஆணும் பெண்ணும் மோத்திரத்தில் விடுவார். இந்த 75 வருஷம் ஆண்டு காலம் பில்டிங்காக போட்டு பாழாக்கி நாசம் பண்ணி வச்சுட்டான். நீதிமன்றத்தில் பார்க்கணும், நீதித்துறையில் கணக்கு கொடுக்கணும். இல்லை பில்டிங்காக போடாயிடா, பூமி தாங்கணும்டா, அநியாயப்பட்டு உட்காந்து ஒரு வேலை கிடையாது. வேலை எவன் பார்க்க? விவசாயம் பண்ணி 100 நாள் வேலை திட்டத்தில் போடுதான். எப்படி டெல்லியிலேருந்து ஒரு காமுட்டாப்பே பூரா பேப்பரை விட்டுட்டா, அது பூரா மல்லாக்க கிடக்கு. பூரா அங்கங்கே இடத்தை விட்டு இடம் மாதிரி மல்லாக்க கடை நான் பேப்பரை விடுதோம்னு அவன் விடுதான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அனுப்புதான் அந்த பேப்பர். பாரு, விவசாயத்தால் நீதிமன்றத்தில் ஜட்ஜெல்லாம் தெரியுமா இல்லையாப்பா? நீதிபதி ஜட்ஜி ஆன் பண்ணோம். இந்த ஜட்ஜி போட்டார் கணக்கு. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பஞ்சாயத்து போர்ட்டில் தூக்குவார். பஞ்சாயத்து போர்ட்டில் உள்ள கணக்கு பூரா குளம் கட்டினேன், நான் டேங்கி கட்டினேன், நான் கம்பி குழாயை பதித்தேன், இதுக்கு எல்லாம் உள்ள வரையில் ஜாமான் எங்கெங்கே வாங்கியிருக்கான்னு உள்ள பில்லுகளை பூரா அந்த கம்ப்யூட்டர் கணக்கில் ஏற்றிருப்பான். இதில் பூரா களவாணித்தனம், முல்லை மாதிரித்தனம், முடிச்சு வைக்கத்தனம். அடுத்தாப்பில் பூரா வரி போடுறதால வீட்டுக்கு இவன் அப்பா விட்டு வரி, இவன் ஆத்தா விட்டு வரி, பூரா உட்காந்து வீல் சேரில் அவன் உட்காந்து ஆட்டுவான். இவன் பூரா வரியை கட்டி உள்ள சேர் பிடிச்சி ஆட்டுதான். நங்கு ஆணும் பெண்ணு ஆட்டுதான். கள்ளக்கணக்கு கம்ப்யூட்டர் கணக்கு ஏற்றிதானா? இதில் கணக்கில் பூரா உள்ள ஜாமான் வாங்குவான். பஞ்சாயத்து போர்ட்லேருந்து வாங்குவான். நீதிமன்றம் கோர்ட்டில் கேளப்பா கணக்கு போட்டார். இது ஒரு விளையாட்டுன்னு நினைக்கான். சுற்றி பற்றி எல்லா கிராமத்துலேருந்து சிட்டி தலவாய்புரம் அப்படித்தான் நினைக்கான், சேத்தூர் அப்படித்தான் நினைக்கான், முகவூர் அப்படித்தான் நினைக்கான். எல்லாம் தலவாரத்துலேருந்து அனைத்தும் அழகாக நினச்சி கும்மி அடிக்கான். அப்போ 2ஆம் நம்பர் கணக்கில் உள்ளங்க ஏற்கனவே இருக்குது. எல்லாம் வாங்கின எங்கே எல்லாம் வச்சு ஈஸ்வரமன் கணக்கு வச்சுருப்பான். அந்த நேரம் உள்ள கணக்கு கொடுக்கல ஆம்புட்டு வேலையும் தூக்குவான். வாக்குவாதம் நடக்கலை, வாக்குவாதம் வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்குது. அப்போ அந்த கணக்கு வரையில் முப்படை இராணுவத்திட்ட கணக்கு கொடுப்பான். ஈஸ்வர மகன் கொடுப்பான். அவர் கொடுக்க சொல்லுவார், கணக்கை கொடுறா, இதில் உள்ள கணக்கு பூரா உள்ளே ஆடிக்கிட்டு இருக்கான், அதை பூரா எங்கெங்கே கடை போட்டிருக்கான், எங்கே அவன் அப்பா விட்டு அவன் ஆத்தா விட்டு இடம்லாம் கடையை போட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வீல் சேரில் உட்காந்து காலை தூக்குதால அப்போ அந்த கணக்கை பிடிப்பார். முக்கால் சத்தியம் உழைப்பு இல்லாமல் 2ஆம் நம்பராக கடைகளை பூரா போட்டு அதை பூரா இப்போ பூட்ட போகிறார். எல்லா கடையும் பூட்டிடுவார். மந்திரத்தால் பூட்டிடுவார், வீசிடுவார். ஓட்டினவனே கண்டார ஒளிமை உள்ளே வந்து மாட்டுவான். எல்லாம் ஆணும் பெண்ணும் உள்ள மாட்டையில் அடி உள்ள அடி ஒட்டாரா குறுக்கெலும்பு. இது எல்லாம் காவல்துறை அந்தந்த ஸ்டேஷனில் பூரா அணைச்சி அள்ளி கொண்டு வருவான். பார், காவல்துறை தான் தூக்கணும். காவல்துறை தான் எல்லா கண்ட்ரோலில் இருக்குது. சிட்டி கிராமத்துக்கு ஒவ்வொரு காவல்துறைக்கும் உள்ள கணக்கு இருக்குது. அந்த கணக்கு வாரியாகத்தான் தூக்குவார் நீதி அரசர், நீதிபதி, ஜட்ஜி.
உட்காந்து கொட்டு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்காரு நினச்சாடா கைலாசத்தில் அனைத்தோ இப்போ பார் எப்படி கழுத்தை கணக்கு என்ன எடுக்காமல் இருக்கா இவர் கணக்கு உட்காந்தோம் அந்த கேள்வி கேட்பார். நான் இவ்வளோ நாள் கணக்கு போட்டேன் எந்த இதுவும் கணக்கு எடுக்கலை, என் கணக்கை எடுவும் பார், என் கணக்கை எடு, எல்லா அதிகாரியும் கொண்டு வா, எல்லா அதிகாரியும் கொண்டு வாம்பார் நீதிமன்றத்தில் கோர்ட்ஸ்லேயே கேள்வி கேட்பார். ஐயா முக்கால் சத்தியம்.